இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க விஸ்டம் வின் லலிதா. பெரும்பாலுங்க நம்ம வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையிலையும் நம்ம பண்ற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுங்களா? நடந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயிரப்பவே நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வந்துருவோம்னா, அடுத்தவங்க மேல பழி போடுறதுக்கு. எங்க அம்மா அப்பா சரியில்லை, என் ஃப்ரெண்டுக்கு அமைஞ்ச அம்மா அப்பா மாதிரி எனக்கு இல்ல, அதனால என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான், நான் நல்லா இல்ல. என் வீட்டுக்காரரு சரியில்லை, எனக்கு எதுவுமே பண்றது இல்ல, அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு அமைஞ்ச மனைவி சரியில்லை, அதனாலதான் இப்படி. என் மாமியார் வீடு மோசம், அதனாலதான் இப்படி. என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் இல்ல, அதனாலதான் இப்படி. நான் போனப்ப திடீர்னு மழை வந்துருச்சு, அதனாலதான் இப்படி. ரொம்ப வெயில் என்னால தாங்க முடியல, அதனாலதான் இப்படி. நான் நினைச்சேன், ஆனா என்னால பண்ண முடியல, ஏன்னா எனக்கு டைமே இல்ல, அதனாலதான் இப்படி. இப்படிங்க அடுத்தடுத்து நம்ம காரணங்களை அடுக்கிட்டே போவோம். என்ன தெரியுங்களா? நம்மளோட புத்தி இருக்கு பாருங்க, அது ஒரு குரங்கு புத்தி. நம்மளை காப்பாத்துறதுக்காக அது என்னென்ன ஐடியாஸ் கொடுக்கணுமோ எல்லா ஐடியாஸையும் கொடுக்கும். அதனால செய்ய முடியாதது என்ன தெரியுங்களா? நம்ம படுற கஷ்டத்தை தடுக்கிறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு 1000 நொண்டி சாக்கு கொடுக்கும். வேலை செய்யாம இருக்கிறதுக்கு, நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை செய்யறத தடுக்கிறதுக்கு 1008 நொண்டி சாக்கு கொடுக்கும். ஆனா நம்ம கஷ்டம்னு வர்றப்போ அந்த சங்கடப்படுறதுக்கு மாத்திரம் அழகா அது ஒரு வார்த்தையை சொல்லும், ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். என்ன தெரியுங்களா? விதி அப்படி, நான் வாங்கி வந்த வரம் அப்படி, என் தலையெழுத்தே சரியில்லை, அதனாலதான் எனக்கு இப்படி எல்லாமே இப்படியே தான் நடக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? நமக்கு வர எல்லா சங்கடத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தாங்க காரணம். அந்த சங்கடங்கள் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே நம்ம தான். நம்ம என்ன பண்றோம்னு நம்ம தாங்க முடிவு பண்ணணும், எல்லாரும் முடிவு பண்ண முடியும். ஆனா நம்ம உறுதியா நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல இருந்தோம்னா, கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நம்ம மன ஆற்றல் சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து தன்னால கொடுக்க வைக்கும். உடனே கிடைக்காதுங்க. இது ஜீபூம்பா கிடையாது, நம்ம மந்திரவாதிகளும் கிடையாது. ஜீபூம்பா போட்டா உடனே நடக்கும்னு சொல்றதுக்கு டெஃபினட்டா அதுக்கு சில எஃபர்ட்ஸ் தேவைப்படுது, சில டைம் எடுக்கும். நம்ம முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு முறை கேட்டோம், ஒரு முறை பண்ணணும், நடக்கல, நம்ம தோத்து போயிட்டோம் கிடையாதுங்க. ஆல் பாஸ் பண்றவங்க ஆல் பாஸ் பண்றாங்க, அரியர் விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான், லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்ல ரீ அட்டெம்ப்ட் பண்ணி பண்றோம் இல்ல. எத்தனை பேருங்க காலேஜ்ல அந்த பர்டிகுலர் இயர் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ 4 இயர்ஸோ கோர்ஸை முடிச்சிட்டு கூட மறுபடியும் அட்டெம்ப்ட் மேல அட்டெம்ப்ட் பண்ணி கூட டிகிரி கையில வாங்குறாங்கல்ல. அவங்களோட எய்மே டிகிரி வாங்கணுங்கிறது. எந்த சூழ்நிலை வந்துச்சுனாலும், ஒருவேளை அவங்களால எழுத முடியாம போனாலும், ஃபீஸ் கட்ட முடியாம போச்சு, எந்த தடங்கள் வந்தாலும் நான் வாங்கியே தீருவேன்னு உறுதியில இருக்கிறவங்க எத்தனை நாள் ஆனாலும் வாங்குவாங்க. வாய்ப்புகள் எல்லாம் கூடி வந்திருக்கவங்க அந்தந்த செமஸ்டர்ல கிளியர் ஆயிட்டு போவாங்க, இல்லாதவங்க அடுத்து சேர்த்தி வச்சும் வாங்குவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி பையனுக்கு பயங்கரமா உடம்புக்கு வந்துரும். ஐயோ என் பிள்ளைக்கு உடம்புக்கு வந்துருச்சு, அதனாலதான். ஏன் உடம்புக்கு வந்துச்சு? அங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குங்க. உடல்நிலையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சு இது என்ன பண்ணிட போகுதுன்னு செஞ்சிருப்போம், இல்ல நம்மள தெரியாமையே நம்மள அறியாமையே அது நடந்திருக்கும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் நமக்கு இப்படி நடந்துச்சு. அப்ப அந்த காரணத்தை நடக்க விட்ட, அறிஞ்சோ அறியாமலோ அந்த இன்சிடென்ட நடக்க விட்ட நம்ம தானங்க அதுக்கு பொறுப்பு. ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டது நம்ம. ஒரு கார் இருக்கு, கார்ல ஒரு சிஸ்டம் அவன் டிசைன் பண்ணி இருக்கான். ஆக்சிலேட்டர் மிதிச்சாதான் வண்டி மூவ் ஆகும், பிரேக் போட்டீங்கன்னா தான் வண்டி நிக்கும், கியர் மாத்தினீங்கன்னா தான் ஸ்பீட் மாறும். அந்த சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கான்ல. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புலயே ஒரு சிஸ்டம் இருக்குங்க, கம்ப்ளீட் சிஸ்டம். அதை உணராம நம்ம தப்பு பண்ணிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு பிளைண்டா நம்ம சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? நான் சொல்ற கருத்து புரியுதுங்களா? நிச்சயமா உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஒருவேளை புரியல, இதுல சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நம்ம எண்ணங்கள் சரிதானா இல்ல நம்மளோட எண்ணம் மாத்திரம் தானான்னு இத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இது சம்பந்தப்பட்ட சில கோர்சஸும் நான் முடிச்சிருக்கேன். அதையெல்லாம் முடிச்சு ஓகே கரெக்ட் தான் நம்ம நினைக்கிறது, ஓகே இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுகிட்டதுனாலதான் எனக்கு தெரிஞ்சத உங்க கூடவும்
பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான்